والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम दर रहम और करम और अफ़्व और दरगुज़र का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का, जमे पिरान सलासिल का, पीर नूरी का, पीर आरिफ का, पीर अंदाज़ का वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा। बिजाही सैयदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम के பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீபுர் லோகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமதையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபீன்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து அமல் செய்ய வேண்டும், தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். இந்த பூமி அல்லாஹ்வுடையது. பூமியில் உள்ள எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. முழு உலகமும் யாருடையது? முழு உலகமும் அல்லாஹ்வுடையது. வானம், பூமி, சூரியன், சந்திரன், எல்லா படைப்புகளும் அல்லாஹ்விற்கு சொந்தமான படைப்புகள். அதில் ஜமாதாத், ஜடப்பொருட்கள், ஜடப்பொருட்களும் இருக்குது. நபாத்தாத், தாவரங்கள். ஜமாதாத் உலகம் முழுவதும் இருக்கு. பிரபஞ்சம் எல்லா இடத்துலையுமே ஜமாதாத் இருக்கு. நபாத்தாத், தாவரங்கள் எல்லாம் ஃபுல்லாக இருக்கா. சந்திரனில் செடி கொடிகள்லாம் இருக்கு. சந்திரன் என்னதான்? ஜமாதாத், ஜடப்பொருள் தானே. ஜடப்பொருள் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. பிரபஞ்சம் முழுவதும் ஜடப்பொருள் இருக்குது. இல்லை, தாவரங்கள் பூமியில் மட்டும்தான் இருக்குது. வேற எங்கன்னா இருக்கலாம்னு சொல்கிறாங்களே தவிர நமக்கு தெரிஞ்ச என்ன மட்டும்தான் இருக்குது. பூமியில் மட்டும்தான் தாவரங்கள். காரணம் தண்ணி, காற்று எல்லாமே பூமியில் மட்டும்தான் இருக்குது. காற்று, தண்ணி,
வாயுக்கள் வேறு சில கிரகங்கள்லேயும் இருக்கும், ஆனால் ஆக்சிஜன் இல்லை. அதே போல் உயிரினங்கள், செடி கொடிகளே இல்லை. செவ்வாய் கிரகத்தில் ஏதாவது உருளைக்கிழங்கு விளையுமா ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நமக்கு இங்கே உருளைக்கிழங்கு போட்டோம்னா வந்துடும். அங்கே என்னது நபாத்தாத்து இல்லை, ஹயவானாத் சொல்லவே வேணாம். செடி கொடிகள் இல்லாத இடத்துல உயிர்கள் என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. இப்போ உயிர்கள் எங்கே உயிர்கள் இருக்க முடியாது, அங்கே மனிதனும் இருக்க முடியாது. இப்போ இந்த பூமியில் தான் நமக்கு தெரிஞ்சு இவ்வளவு மரம் செடி கொடிகள் இதுவெல்லாம் உருவாகுவதற்கு பல கோடி ஆண்டுகள் ஆயிருக்கின்றாங்க. அல்லாஹ்தால விஞ்ஞானம் சொல்றதுல ஓரளவு உண்மை இருக்குது. முழுசா அது உண்மை இல்லை, உண்மைன்னு சொல்ல முடியலனாலும் அதில் உண்மை இல்லாமல் இல்லை. உலகம் தோன்றி பல கோடி வருஷங்களாக இருக்குது. பல கோடி வருஷங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் உலகம் என்ன செஞ்சுட்டு இருக்குது, அது முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கு. சூரியனிலிருந்து பூமி பிரிஞ்சு வந்துச்சு. அப்போ பூமி எப்படி இருந்துச்சு, நெருப்பாக தான் இருந்துச்சு. சூரியன் மாதிரியே தான் இருந்துச்சு பூமி, சூரியன் மாதிரியே தான் நெருப்பாக இருந்துச்சு. அப்புறம் அது மேலே வந்து குளிர்ந்துருக்கு. உள்ளுக்குள்ள இன்னும் அப்படிதான் இருக்கு. பூமிக்கு உள்ள இன்னும் எப்படி சூரியன் மாதிரி தான் இருக்கு. சூரியன் எப்படி கொதிக்குது அப்படிதான் இருக்கு. ஆனால் சூரியன்ல நெருப்பு இருக்குதா, இருக்கா? சூரியன்ல சூரியன் ஃபுல்லா நெருப்பு தானே. நெருப்பா நெருப்பு இல்லையா? ஆனால் நெருப்பு இல்லைன்றாங்க. சூரியனில் எதுவும் எரியாது. ஒரு கட்டையை போட்டால் எரியாது, நெருப்பு இல்லை. ஏன்னா அங்கே ஆக்சிஜன் இல்லைன்றாங்க. அது வந்து நெருப்பு குழம்பா இருக்க தவிர நெருப்பாக எரியாது. இங்கே நெருப்பு எரியுது இல்லை, அது மாதிரி எரியாது. அது மாதிரி பூமிக்கு அடியிலையும் என்னது குழம்பா இருக்கு. மேலே தான் காஞ்சி தண்ணி, இவ்வளோ தண்ணி இருக்குது. தண்ணி இருக்கிறதுனால உள்ள ஹீட் இல்லாமல் இல்லை. எப்படி இல்லை? பூமி இவ்வளோ ஒரு பக்கம் இவ்வளோ பனிக்கட்டிகள் இருக்குது. இதையெல்லாம் இந்த அமைப்பில் வடிவமைத்து இது ஒரே நாளில் நடக்கலை, ஒரே நாளில் எல்லாம் செய்யலை. பல கோடி ஆண்டுகளாக அல்லாஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த பூமியுடைய அந்த சுழற்சியில், அந்த பரிணாம வளர்ச்சியில் நாமளும் ஒரு அங்கம், அவ்வளோதான். எவ்வளோ நாள் இந்த உலகத்தில் மனித இனம் இருக்கும் சொல்ல முடியாது. இருக்கிற வரைக்கும் எல்லாம் வச்சுருப்பான். சரி வேணான்னா இப்போ அழிச்சு போட்டு வேறு எண்ணத்தை கூட கொண்டு வருவான். அவங்களுடைய இதுபடி விஞ்ஞானம், அறிவியல், அதாவது இயற்கை எதை அழிச்சிட்டு வேற ஒன்று கொண்டு வருவோம். அறிவியல் பார்வையில், இஸ்லாமிய பார்வையிலும் எல்லாம் நாடுனா எப்போ வேணா என்ன செஞ்சிடலாம், எல்லாத்தையும் அழிச்சிட்டு மாத்திடலாம். முழு உலகமும் ஒரு அறிவியல் பார்வையில் பார்த்தாலும் என்ன சொல்றாங்க, நாம ஒண்ணுமே இல்லைன்றாங்க. நாம எவ்வளோ பெரிய உலகம், அந்த உலகத்துக்கு நடுவில் இந்த பூமி ஒரு சின்ன ஒரு தூசி அளவு கூட இல்லை. தூரமாக போகிறோம், சூரியனில் நின்று பார்த்தா பூமி சின்ன கோழி குண்டு மாதிரி இருக்கும். இன்னும் தூரமாக போனால், எவ்வளோ தூரமாக போனால் இப்போ இங்கேருந்து பார்க்குறேன் இவ்வளோ நட்சத்திரங்கள் ஒன்றுமே.
இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த உலகத்தில் இந்த பூமின்றது ரொம்ப சின்னது. அதில் நாம் ரொம்ப சின்ன ஒரு யூனிவர்ஸ், பிரபஞ்சம். உலகத்துலன்னு சொன்னா அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயத்தில் சின்னோண்டு. அதில் இந்த பூமியில் நாம் அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் நம்ம ஒன்றுமே இல்லை. இஸ்லாமா தான் சொல்லுது ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன வெறும் அற்பமான துளியிலிருந்து வந்தவர்கள், நீங்கள் அற்பமானவர்கள், ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்முடைய சிந்தனையெல்லாம் அப்படியே என்னமோ முழு உலகத்துடைய பொறுப்பும் நம்ம தலையில தான் இருக்கிறது மாதிரி. அவ்வளவு கவலைகள், அவ்வளவு பாரங்கள், அவ்வளவு சுமைகளை வச்சுக்கிட்டு நாம் என்ன செஞ்சோம், நடமாடிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையில் ஒன்றுமே இல்லை நம்மள்கிட்ட. முழு உலகமும் முழு பிரபஞ்சமும் அனைத்தும் அல்லாஹ்வுடையது. யாருடையது? அவன் இந்த முழு உலகத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான், கவனித்து கொண்டிருக்கிறான், எல்லா படைப்புகளையும் பார்த்து கொண்டிருக்கிறான், ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறான். எல்லாத்தையும் பார்க்குறவங்க என்ன எப்படி கவனிப்பானா? என்னோட விஷயமெல்லாம் தெரியுமா? நான் யோசிக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் எப்படி? அதெல்லாம் கவர்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. என்ன மட்டுமா அப்படி கேமரா வச்சுக்க அப்படி கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தானே எல்லாம் நடக்கிறாங்க. என்னதான் ரூல்ஸ் போட்டாலும் இப்படி பூந்து அப்படி வந்துடுவோம். கவர்மெண்ட்டு கண்ணில் மண்ணை தூக்கிட்டு நம்ம என்ன செய்வோம்? அப்படி அல்லாஹ் ஏமாற்ற முடியுமா? அல்லாஹ்வுக்கு என்னை பற்றி என்ன தெரிய போகுது அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா? அல்லாஹ்தாலா எல்லா உலகத்தையும் அவன் கவனித்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன அணுவையும் அல்லாஹ் கவனித்து கொண்டிருக்கான். அதற்கான தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கு இப்போ என்ன தேவை? அதையும் அல்லாஹ் என்ன செய்றான்? அதுக்கு கொடுக்குறான். நமக்கு நம்மை பற்றி என்ன தெரியுமோ அதை விட பல மடங்கு நம்மை பற்றி அல்லாஹ்வுக்கு தெரியும். பல மடங்கு யாருக்கு தெரியும்? நம்முடைய லாஹிரும், நம்முடைய பாத்தினும், நம்முடைய வெளிரங்கமும், நம்முடைய அந்தரங்கமும் யாருக்கு வெட்ட வெளிச்சம்? அல்லாஹ்விற்கு முழு வெட்ட வெளிச்சம். எதுவும் அல்லாஹ்வுக்கு என்னது இல்லை, மறைந்ததாக இல்லை. இப்படி வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது பயப்படுறதுக்காக சொல்லப்படலை. இது அல்லாஹ் பயந்துக்கணும், அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும், அதுக்கு இல்லை. பயப்படணும். ஆனால் அதுக்கு முன்னால் அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அல்லாஹ்வை ஆதரவு வைக்க வேண்டும். ஈமான் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பைனல் ஹௌஃபி வர் ரஜா, பயத்திற்கும் ஆதரவிற்கும் நடுவில் தான் ஈமான். பயமும் இருக்கக்கூடாது, ஆதரவும் இருக்கக்கூடாது, ரெண்டுக்கும் நடுவில். பயமும் இருக்கும், ஆதரவும் இருக்கும். இதுல என்ன? முதல்ல எனக்கு அல்லாஹ் இருக்கிறான். எனக்கு யார் இருக்கிறா? எப்படிப்பட்ட அல்லாஹ்? அவன் என்னை விட பல மடங்கு அறிந்திருக்கிறான்,
என்னை விட பல மடங்கு என்னை அவன் நேசிக்கிறான். என்னை விட என் மீது பல மடங்கு அக்கறை உள்ளவனாக இருக்கிறான். நமக்கு பார்ப்போம், உடம்புக்கு கெடுதல் பரவாயில்ல, ஒரு தடவை சாப்பிட்றதுல என்ன இருப்பது, நாக்கு ருசியா இருக்குது. கெடுதல் அப்படின்னு ஒதுங்குறோமா? எவ்வளோ விஷயங்கள் கெடுதல்னு தெரிஞ்சா கூட நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒரு தடவை தானே, 2 தடவை தானே. ஆனால் அல்லாஹ் ஒரு தடவை கூட அப்படி கெடுதல் செய்யறது இல்லை. நாம் செய்யக்கூடிய கெடுதலையும் அல்லாஹ் மலக்குகளை கொண்டு சரி செய்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் தஆலா சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான். எவ்வளவோ நமக்கு கெடுதலான விஷயங்களை நாம் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த கெடுதல் நம்மை பாதித்து விடாமல் அல்லாஹ் தஆலா நம்முடைய உள் உறுப்புகள் நமக்கு கெடுதல் தரக்கூடியதெல்லாம் என்ன செய்யுது, நம்ம சாப்பிட்றதுல அவ்வளோ இது இருக்கும், அவ்வளோ கெமிக்கல் இருக்கும், அவ்வளோ தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும், விஷம் இருக்கும். எல்லாத்தையும் அது என்ன செய்யுது, கிட்னி ஒரு பக்கம், நுரையீரல் ஒரு பக்கம், இதயம் ஒரு பக்கம், எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி வேர்வையில் கொஞ்சம் நமக்கு கெடுதல் தரக்கூடிய விஷயங்கள் எதில் வருது, வேர்வையில் வருது, சிறுநீரில் வருது, மலத்தில் வருது. இப்படி எல்லாம் சளியில், பல கண்ணில் இருக்கக்கூடிய கெடுதல்கள், கண்ணில் வரக்கூடிய அந்த கழிவில் இப்படிலாம் என்ன ஆகுது, அல்லாஹ் தஆலா வெளியாகிட்டே இருக்கிறான். இல்லைன்னு சொன்னா அடிக்கிற தூசிக்கு 4 நாள்ல கண்ணு காணாம போயிடும். வண்டியில போயிட்டு ஒரு நாள் வண்டியில போயிட்டு நம்ம படுத்து எழுந்திரிச்சா அவ்வளோ கருப்பா வருது அழுக்கு, தூசிகள். அதையெல்லாம் உள்ள விடாமல் வெளியே ஆக்குறது யாரு? அதை பத்தி நமக்கு ஏதாவது அக்கறையா இருக்குது? சரி, நல்லா கவனிக்கல, அப்படியே விட்டுட்டான். இருக்கிற தூசி எல்லாம் கண்ணுக்குள்ள போய் அப்படி உட்காந்துக்கிட்டு நல்லா விட்டான். 4 நாள்ல கண்ணு தெரியாது. சரி, கண்ணு தெரியல, கண்ணு தானே தெரியாம போச்சு, போயிட்டு போதுன்னு விட்டுற முடியுமா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அதுக்கு பிறகு வாழ்க்கையெல்லாம் கண்ணுக்கு என்னடா பண்றது, எந்த டாக்டர்கிட்ட போய் என்ன பண்றது? நம்முடைய கவலைகள்லாம் என்ன ஆயிரும்? அப்புறம் இது இல்லை அது இல்லை, இதை பத்தியா கவலைப்படுவோம்? எதை பத்தியா கவலைப்படுவோம்? அவன் கண்ணை பார்த்துக்கிறதுனால நாம கண்ணை கவலைப்படாம உட்காந்து இருக்கிறோம். நம்ம கண்ணை யாரு பாதுகாக்கிறா? அல்லாஹ் பாதுகாக்கிறதுனால கண்ணுடைய கவலை இல்லாம நாம உட்கார்ந்து இருக்கிறோம். நம்முடைய காதை அல்லாஹ் பாதுகாக்கிறதுனால காதுடைய கவலை இல்லாமல் நாம இருக்கிறோம். இப்படி நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் அவன் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதுனால இதனுடைய கவலைகள் எதுவுமே நமக்கு இல்லை. இப்படி எல்லாம் சொகுசா வச்சதுனால நாம நல்லா சேட்டை பண்றோம். எல்லாம் நமக்கு எந்த வலியும் கொடுக்கல. கை வலி இல்லை, கால் வலி இல்லை, தலைவலி இல்லை, முதுகு வலி இல்லை, நெஞ்சு வலி இல்லை, மூட்டு வலி இல்லை, எதுவுமே இல்லைன்னு எனக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், எனக்கு ஒண்ணுமே செய்யலையே, அவ்வளோ கஷ்டம், இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ சிரமம், படிக்கல இந்த கவலை போச்சுல. அப்போ துனியாவுடைய கவலைகள், பிரச்சனைகள், இதை துனியாவையே விட்டுறணும் இஸ்லாம் சொல்லலை. துனியாவில் நீங்க போயிட்டே இருங்க, அதை பெருசாக வைக்கக்கூடாது. அதை உங்களுடைய தலையில பெரிய பாரமாக வச்சு அல்லாஹ் செஞ்ச நிஅமத்தை மறக்கடிக்கிற அளவுக்கு துனியாவுடைய கவலை பெருசாயிடக்கூடாது. என்ன ஆயிடக்கூடாது? அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள்,
அதை மறக்கடிக்கிற அளவுக்கு துனியாவுடைய கவலை என்ன ஆயிடக்கூடாது, பெருசாயிடக்கூடாது. அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் தான் முதல்ல நமக்கு பெருசா இருக்கணும். என்ன பாக்கியங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறான் கேட்கக்கூடாது, உணரணும். அல்லாஹ் என்ன பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை நினைச்சு பார்க்கறது ஒரு பாக்கியம் கூட இல்லையா? பாக்கியங்களை நினைக்காம விட்டுறதுனால தான் இதெல்லாம் என்ன ஆயிருது, பெருசா நம்முடைய கவனத்தை திசை திருப்பி நம்மை என்ன செஞ்சிருது, ஒன்றும் இல்லாம ஆக்கிறது. இந்த பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடியே நாம என்ன செஞ்சிடணும், அல்லாஹ்வுடைய பாக்கியத்தின் பக்கம் நம்முடைய கவனத்தை திருப்போம். அல்லாஹ் தஆலா இவ்வளவு படைப்புகளையும் இவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளையும் கவனித்து கொண்டு அனைத்தையும் சரியான முறையில் அல்லாஹ் தஆலா நடத்தி கொடுத்து கொண்டு நம்மையும் அல்லாஹ் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் தஆலா இவ்வளோ பெரிய ஆள் நான் இவனையுமா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஒரு பெரிய கோடீஸ்வரன் நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குப்பா, இவன் என்ன பார்க்கறது. தகப்பனாக இருந்தா கூட ஒரு கட்டம் வரைக்கும் தான் கவனிப்பாங்க. இவ்வளோ மாடு மேலே வந்துடும், இதுக்கு மேலே எதுக்கு இவனே என்ன பார்க்கணும், அவட வேலையை பார்த்துக்கிட்டோம். 24 மணி நேரமும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தாய் குழந்தைய என்ன செய்றாங்க, பாதுகாக்கிறாங்கன்னா எத்தனை வயசு வரைக்கும் பாதுகாப்பாங்க? 1 வயசு 2 வயசு கண்ணு மருந்துமா பாதுகாப்பாங்க. வழக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு, பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா கொஞ்சம் குறையும். அப்புறம் அப்படியே வளர்ந்து 7 கழுத வயசாச்சு. இப்போவும் மடியில் உட்கார வச்சு சோறு ஊட்டிட்டு உட்காந்துருப்பாங்களா? கண்ணே மணியே மானே தேனன்னு கொஞ்சிட்டு இருப்பாங்களா? இல்லையே. ஆனால் அல்லாஹ் தஆலா அவன் படைத்ததிலிருந்து இன்று வரை நம்மை ஆழமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். மேலோட்டமா இல்லை. நமக்கு நம்ம கையுடைய தோல் தெரியுமே தவிர அந்த தோலுக்குள்ள இருக்கிற சதை நமக்கு தெரியாது. அந்த சதைக்குள்ள இருக்கிற நரம்பு தெரியாது. அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய எலும்பு தெரியாது. எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜை தெரியாது. அந்த மஜ்ஜையில ஒரு பிரச்சனைனா நமக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? அதையும் எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறான். நம்ம வெறும் கை என்றோம். அந்த கைக்குள் எவ்வளவு விஷயங்கள், எல்லா விஷயங்களையும் யார் கண்காணிச்சுட்டு இருக்கிறது? அல்லாஹ் தஆலா கண்காணித்து அதை சரியான முறையில் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் கட்டுப்படுத்தலைன்னா இது இப்படி இருக்காது. எதுவும் என்ன செய்யாது, சீரான முறையில் ஆரோக்கியமாக இருக்காது. எதா இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணுமா இல்லையா? கண்ட்ரோல் இல்லை. கண்ணா பின்னான்னு இருந்தா அப்போ சரியான முறையில் நல்ல முறையில் இருக்குதுன்னு சொன்னா அதுல யாருடைய, நம்முடைய கண்ட்ரோலா? நாமளா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறோம்? கையிட்ட வேலை வாங்குறது தான் நம்ம வேலையை தவிர கைக்கு என்ன நடக்குது நமக்கு தெரியாது. ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்றோம். எலும்பு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்குது, நரம்பு மாதிரி இருக்குது. அதே சத்து தானே. ஒரே சத்து தான் எலும்புக்கு போய் எலும்பா மாறுது. ஒரே சத்து தான் நரம்புக்கு போய் நரம்பா மாறுது. ஒரே சத்து தான் சதைக்கு போய் சதையா மாறுது. ஒரே சத்து தான் ரத்தத்துக்கு போய் ரத்தமா மாறுது. ஒரே சத்து தான் தோலுக்கு போய் தோலா மாறுது. தோலுக்கு தனியா சாப்பிட்றோமா நம்ம? இது தோலுக்கு, இது சதைக்கு, இது எலும்புக்கு அப்படின்னு சாப்பிட்றோம். நம்ம நாக்குக்கு எதெல்லாம் ருசியா இருக்கோ அள்ளி போட்டுறோம்.
அதையெல்லாம் கரைச்சி பிரித்து உடம்புக்கெல்லாம் கொண்டு போய் யார் இதெல்லாம் செய்கிறது? யார் செய்கிறது? இதெல்லாம் அல்லாஹ் தான் செய்கிறான். அவன்தான் நம்மை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறான். அவன்தான் நம்மை தெம்பாக வச்சிருக்கிறான். அவன்தான் நம்மை பலமாக வச்சிருக்கிறான். எதையோ நம்ம அள்ளி கொட்டிடுறோம். இதுதான் நமக்கு தேவை, அதுதான் தேவைன்னு தெரியுது. நாம வாரம் இன்னைக்கு என்னங்க பண்ணலாம்? சரி இன்னைக்கு மீன் எடுக்கலாங்க. இன்னைக்கு என்ன கிழமை? சரி செவ்வாய்க்கிழமை, சரி மீன் வாங்குவோம். இன்னைக்கு என்ன கிழமை? சரி கறி வாங்குவோம். வெள்ளிக்கிழமைக்கு உடம்புக்கு கறி தேவையா? நமக்கு கறி தேவை. ஞாயிற்றுக்கிழமையா இன்னைக்கு என்ன? சரி இன்னைக்கு பிரியாணி ஆக்கிடுவோம். உடம்புக்கு பிரியாணி வேணும். நமக்கு தேவைக்கு நாம் என்ன செய்யறோம்? நம்ம ருசிக்கு நாம சாப்பிட்றோம். அதை அல்லாஹ்தால என்ன செய்யறான்? நம்முடைய உடம்புக்கு தேவையான வஸ்துக்களாக சக்தியாக பிரிச்சு எல்லாத்துக்கும், கண்ணுக்கு காதுக்கு வாய்க்கு ஒவ்வொன்றுக்கும் வேற வேற தேவை. கண்ணுக்கு தேவையானது காதுக்கு தேவையில்லை. கண்ணுக்கு தனியா வேணும், காதுக்கு தனியா வேணும், வாய்க்கு தனியா வேணும், மூளைக்கு தனியா வேணும். இதை ஒவ்வொன்றுக்கும் வேற வேற. அதையெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் தேவையானதை அதற்கு கொண்டு போய் கொடுத்து அதை பலப்படுத்தி அதை செயல்பட வைத்துக் கொண்டிருப்பவன் யாரு? அந்த அல்லாவை நாம மறந்துட்டு வாழ்றது, அது என்ன வாழ்க்கை? அது அதனால் நமக்கு எல்லா கஷ்டங்களும் வரும். உண்மையில் எந்த கஷ்டமும் இல்லை. அல்லாஹ்தாலா நமக்கு கஷ்டம் கொடுக்கல, சிரமம் கொடுக்கல. அல்லாஹ்தாலா நமக்கு நிறைவா வச்சிருக்கிறான். நம்மளை என்ன செஞ்சிருக்கிறான்? நிறைவாக நம்மை நல்ல முழுமையாக எல்லாம் வச்சிருக்கிறான். ஆனா அதை பார்க்கக்கூடிய மனுஷனுக்கு இல்லை. மனுஷன் அதை என்ன செய்ய மாட்டேங்கிறான்? பார்க்கவே, அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஏதாவது பிரச்சனை வந்துட்டா மட்டும் கடவுளையே காப்பாத்துன்றானே தவிர, கடவுள் காப்பாத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் கடவுளுக்கு நன்றி சொல்லுறது, அப்படியே நன்றி சொன்னாலும் ஒரு பேருக்கு என்னது, என்ன கடவுள் செஞ்சிட்டான், அப்படி ஒரு பேருக்கு நன்றி. மன நிறைவோடு இதையெல்லாம் உணர்ந்து என்னை என்னுடைய ரப்பு, என்னுடைய இறைவன் எந்த அளவுக்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறான், உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்னை எப்படி அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான், என் மீது அக்கறையுடையவனாக இருக்கிறான். அந்த உணர்வு மனுஷனுக்கு இருக்குதா? எந்த முஸ்லிமுக்கும் இல்லை, இந்துவுக்கும் இல்லை, கிறிஸ்டியனுக்கும், யாருக்குமே. எல்லாத்துக்கும் என்னது? கடவுளுக்கு நான் என்னமோ நிறையா என்ன செஞ்சுட்டேன், வணக்கம் செஞ்சுட்டேன், நான் நிறையா இபாதத்து செஞ்சுட்டேன், அவன் எனக்கு என்ன செஞ்சான், அதை பத்தி யோசனை மனுஷனுக்கு. அப்போ அல்லாஹ் தஆலா எப்படி மனிதன் மேல சந்தோஷப்படுவான்? மிருகங்களுக்கு இல்லைன்னா, மிருகங்களுக்கு அறிவே இல்லை, மிருகங்களுக்கு அது யோசனையே இல்லை. அது பாட்டுக்கு அது என்ன செய்யும்? சாப்பிடும், போகும், வரும், அது எதுவுமே கண்டுக்காது. அதோட அம்மாவை அறுத்து தொங்க விட்டுருப்பாங்க, ஒரு ஆட்டுக்குட்டி, அதோட அம்மாவை அறுத்து தொங்க விட்டுருப்பாங்க. இது என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது பாட்டுங்க ஒன்றும் கண்டுக்காது. அது அதுக்கு அறிவு இல்லை. ஆனா மனுஷன் எல்லாம் அறிவை கொடுத்து, அந்த அறிவை கொண்டு அல்லாஹ்வை விளங்கி சந்தோஷமாக நிறைவாக இருக்கிறது மனுஷனுக்கு தெரியலன்னா,
அப்ப அல்லாஹ் சொல்றான், இவன் மிருகங்களை விட கேடு கட்டவன். என்னது? பல்ஹும் அதல் உலாய்க கல் அன்ஆம். அல்லாஹ் சொல்றான், வலக்கது ஸரஅனா லி ஜஹன்னம், நரகத்திற்கென்றே நாம் படைத்திருக்கிறோம். கஸீரம் மினல் இன்சி வல் ஜின், மனித ஜின் இனத்தில் அதிகமானவர்களை நாம் எதுக்காக படைச்சிருக்கிறோம்? நரகத்துக்காக படைச்சிருக்கிறோம். ஏன் அவங்க நரகத்துக்கு போறாங்க? அவங்க தொழுக மாட்டாங்க, நோன்பு வைக்க மாட்டாங்க, ஜகாத் இதெல்லாம் எதுவுமே எல்லாம் சொல்லல. இப்ப வணக்கம் செய்ய மாட்டாங்க, குர்ஆன் ஓத மாட்டாங்க, அதெல்லாம் எல்லாம் சொல்லல. எல்லாம் என்ன சொல்றா? லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், மனசு இருக்கும். லா யஃப்கஹூன பிஹா, அந்த மனசுல அல்லாஹ் விளங்க மாட்டாங்க. அவங்க மனசுல அல்லாஹ் இருக்க மாட்டான். மனசுல அல்லாஹ் விளங்கக்கூடிய மனசு இல்லை அவங்களுக்கு. அதான் அவங்க செஞ்ச தப்பு. என்ன எதுக்கு என்ன அவங்க என்ன ஆக போறாங்க? நரகத்திற்காக நான் படைத்திருக்கேன்றான். இல்ல, நரகத்துக்காக. எதனால அவங்க நரகம்? அவங்களுக்கு என்ன இருக்கும்? லஹும் குலூபுன், அவர்களுக்கு கல்புகள் இருக்கும், உள்ளங்கள். அதான் மனசு தானே, உள்ளங்கள் இருக்கும். லா யஃப்கஹூன பிஹா, அதை கொண்டு அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? விளங்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை பத்தி அவங்க மனசுல ஒண்ணுமே இருக்கு. வலஹும் ஆதானுன், அவர்களுக்கு காதுகள் இருக்கும். லா யஸ்மஊன பிஹா, அவைகளை கொண்டு ஒன்னு சொந்தமா விளங்கணும். சொந்தமா விளங்கலையா? அந்த விளக்கத்தை சொல்லித் தருபவர்களிடமிருந்து அந்த விளக்கத்தை கேட்டாவது விளங்கணும். வலஹும் ஆதானுன், அவர்களுக்கு காதுகள் இருக்கும். லா யஸ்மஊன பிஹா, கேட்க மாட்டார். வலஹும் அய்யுனுன், அவர்களுக்கு கண்கள் இருக்கும். லா யுப்சிரூன பிஹா, பார்க்க மாட்டார்கள். இதெல்லாம் என்னது? தொழுகாட்டி நரகம். நான் தான் தொழுதுட்டேனே, எப்ப எனக்கு நரகம் இல்லை. நோன்பு வைக்காட்டி நரகம், நான் தான் நோன்பு வச்சுட்டேனே. ஹஜ் செய்யாட்டி நரகம், நான் தான் ஹஜ் செஞ்சுட்டேனே, இப்ப எனக்கு நரகம் இல்லை. அதெல்லாம் அல்ல இங்க ஒண்ணுமே சொல்லல. தெளிவால சொன்ன, வலக்கது, நிச்சயமாக, திட்டமாக நாம் படைத்திருக்கிறோம். நரகத்திற்காக. யாரை? இவர்களை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உலாய்க கல் அன்ஆம், இவர்கள் மிருகங்களை போன்றவர்கள். கல் அன்ஆம், மிருகங்களை போன்றவர்கள். அப்புறம் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு ஏதாகி போச்சு. பல்ஹும், இல்ல அதை விட மோசம். பல்ஹும் அதல், அதை விட இவர்கள் கேடு கட்டவர்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் இந்த பிரச்சனை இருக்குதா இல்லையா? இதை யார் சொல்லித்தர? தொழுகைக்கு அழைக்கிறதுக்கு ஒரு கூட்டம், அவங்கள பிடிச்சி நிப்பாட்டுறதுக்கு ஒரு கூட்டம், அரசியல் அது இது எல்லாத்துக்கும் பல கூட்டங்கள். அல்லாஹ்வை பத்தி பேசுறதுக்கு ஜமாத்துல் உலமாவே தயார் இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா சந்தோஷமாவா இருப்பான்? போங்கடா, எல்லாம் எப்படியோ கேட்டு நாசமா போங்கடா. அல்லாஹ் தஆலா உதவி செய்வானா? இந்த உலகத்திலேயும் நரக வாழ்க்கை, ஆகிரத்திலேயும் நரகம்தான். என்னை பத்தி மனசுல எதுவுமே இல்லை. என்னை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன எதுவுமே இல்லையா? பேருக்கு சும்மா அப்படி சொல்லிட்டு போறது இல்ல. கல்பில் அல்லாஹ்வை நிறைவாக வைக்கணும், நிறைக்கணும். கல்புல அல்லாஹ் நிறையணும். மனசு ஃபுல்லா யார் இருக்கணும்? அல்லாஹ் இருக்கணும். ஏன் அல்லாஹ்வுக்கு அந்த தகுதி இல்லையா? மனிதனுடைய மனதில் இருப்பதற்கான தகுதி அல்லாஹ்வுக்கு இல்லையா? எந்த வகையில் அல்லாஹ் குறைஞ்சிட்டான்? எல்லா வகையிலும் அல்லாஹ்விற்கு ஈடாக யாரும் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன். தனித்தவன்னா அவன் மட்டும்தான் வணங்கணும், அது மட்டும் இல்ல. அல்லாஹ் அன்பில் தனித்தவன்.
அவனை போல அன்புள்ளவன் யாரும் இல்லை, அவனை போல அக்கறை உள்ளவன் யாரும் இல்லை. அல்லாஹ் அக்கறையில் தனித்தவன். அல்லாஹ் யாரு? அக்கறையில். அவனை போல அக்கறை கொண்டவன் யாரும் இல்லை. லா ஷரீக், அவனுக்கு அதுல இணையே கிடையாது. யாருக்கும் அக்கறையே இல்லை, அவனுக்கு மட்டும்தான் அக்கறை. எல்லா படைப்புகள் மீதும் யாருக்கு மட்டும்தான் அக்கறை? சொல்லிக்கலாம், இவங்களுக்கு பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க மேல அக்கறை, பிள்ளைங்களுக்கு பெற்றவங்க மேல அக்கறை, அவங்களுக்கு இவங்க மேல அக்கறை, இவங்களுக்கு அவங்க மேல அக்கறை, கணவனுக்கு மனைவி மேல அக்கறை, மனைவி கணவன் மேல அக்கறை, அப்படி இப்படி ஏதாவது சொல்லிக்கலாம். உண்மையில் அக்கறை கொண்டவன் யார் மட்டும்தான்? யார் மட்டும்தான்? எல்லா படைப்புகள் மீதும் அக்கறை கொண்டவன். வஹ்தஹு, அல்லாஹ் மட்டுமே தனித்தவன். லா ஷரீக லஹு, யாருக்கும் அதுல என்ன கிடையாது, இணையே இல்லை. அப்போ இவங்க அவங்க மேல அக்கறை காட்டுறாங்க, அக்கறை இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறோமே, ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் இருக்குதே. அதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய அன்பில், அன்புடைய வெளிப்பாடு தான் இந்த உலகத்துல ஒரு படைப்பு இன்னொரு படைப்பு மேல காட்டக்கூடிய அன்பு, அது அல்லாஹ்வுடைய அன்பு தான். அந்த படைப்பின் மூலமாக அல்லாஹ் தான் அன்பு காட்டுறான். ஒரு படைப்பு, ஒரு தாய் குழந்தை மேல அன்பு காட்டுதுன்னா, இந்த குழந்தையின் மீது யாருக்கு அன்பு இருக்குது? அல்லாஹ்வுக்கு அன்பு இருக்கிறதுனால தாயுடைய உள்ளத்தில் அன்பை போட்டு குழந்தையின் மீது அன்பு காட்ட வைக்கிறான். தாயுடைய உள்ளத்தில் அன்பை எடுத்துட்டான், குழந்தை மேல அன்பு தாய் என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி அளவு செய்ய முடியும். அப்ப உலகத்தில் உள்ள அன்பு எல்லாம் யாருடைய அன்பு தான்? அல்லாஹ்வு கொண்ட அன்பு தான் இந்த உலகத்துல வெளிப்படுதே தவிர, அல்லாஹ்வுக்கு அன்பு இல்லைன்னா உலகத்துல வேற யாருக்கு அன்பு இருக்காது. அல்லாஹ்வுடைய அக்கறை தான் இந்த உலகத்துல வெளிப்படுது. ஒருத்தங்க இன்னொருத்த மேல அக்கறை காட்டுறாங்க, அந்த அக்கறை உண்மைதான். இது உண்மையில் யாருடைய அக்கறை? அல்லாஹ்வுடைய அக்கறை. அதனால இவருக்கு அல்லாஹ் அக்கறையை போட்டு அக்கறை காட்ட வைக்கிறான். அதே அடுத்த நேரம் என்ன செய்வான்? அல்லாஹ் மாத்திருவான். ஏன்னா இது யாருடைய அக்கறை, யாருடைய அன்பு? கடும் விரோதிகளா இருப்பாங்க, திடீர்னு என்ன ஆயிடுவாங்க, மிகப்பெரிய அப்படி ஜிகிரி தோஸ்த் ஆயிடுறாங்க. யார் மாத்துறது? இப்பவும் இந்த அன்பு இவர்களுடைய அன்பு இல்ல, அல்லாஹ்வுடைய அன்பு தான். அப்ப இதை விளங்குபவன் மனிதன், இதை விளங்கியவர்களுக்கு சொர்க்கம், இதை மறந்தவர்களுக்கு நரகம். இதை யார் மேல அன்பு காட்டினாலும், நாம ஒருத்தர் மேல அன்பு காட்டுறோம், இது என்னுடைய அன்பு இல்லை. நாம காட்டக்கூடிய அன்புக்கு நாம என்ன செஞ்சுக்க கூடாது, நான் அன்பு காட்டினே, நான் அக்கறை காட்டினே, நான் பாசம் காட்டினே. நம்ம கொஞ்சம் பாசம் காட்டிட்டா நம்ம என்ன செய்வோம், எதிர்பார்ப்போம். நம்ம பாசம் காட்டுறோம், அவங்க பாசம் காட்ட மாட்டேங்கிறாங்க. நான் அவ்வளோ அன்பு காட்டுறோம், அக்கறை காட்டுறோம். அவங்க அல்ல என்னை கொண்டு காட்டினா, அவங்கள கொண்டு அல்ல நான் காட்டுவான், இல்லாட்டி காட்ட மாட்டான். காட்டினாலும் அலமதுல்ல, காட்டலனாலும் அலமதுல்ல, போயிட்டே இருக்கணும். அப்ப சொர்க்கம். நான் காட்டுனேன், காட்டணும்னு நின்றா நரகம் தான். நின்றா கிடைக்காது, என்ன செய்யாது. அதான் பிரச்சனை வருது உலகத்துல. எல்லா பிரச்சனைக்கும் என்னதான் காரணம்? எதிர்பார்ப்பு. யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது? படைப்பிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது. படைப்பிட்ட இருந்து எதிர்பார்த்தால் என்னதான் கிடைக்கும்? சண்டை தான் கிடைக்கும், பிரச்சனை தான் கிடைக்கும். யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கணும்? அல்லாஹ்ட்ட இருந்து எதிர்பார்க்கணும். அல்லாஹ் எதிர்பார்ப்பதை விரும்புறான். படைப்புகள் எதிர்பார்க்கறது வெறுப்பாங்க. படைப்புகள் என்ன செய்வாங்க? கேட்டாலோ, ஒரு தடவை கேட்டோம், ரெண்டாவது தடவை கேட்டோம், மூணாவது தடவை
என்ன இப்போ பார்த்தாலும் கேட்டுக்க, எதுவாக இருக்கட்டும், காசு பணம்னு இல்லை, அல்லாஹ் கேட்க கேட்க இன்னும் ஆசைப்படுவான். அல்லாஹ் என்னது, நீ கேளு, இன்னும் கேளு, இன்னும் கேளு, கேட்டுக்கிட்டே இருக்கிறத யார் ஆசைப்படுறா? ஆதரவு எதிர்பார்க்கறத யார் ஆசைப்படுறா? எதிர்பார்க்கறியா? இன்னும் எதிர்பாரு, இன்னும் எதிர்பாரு, இன்னும் எதிர்பாரு. அப்ப அல்லாஹ் விரும்புறான், நம்ம மனிதன் அல்லாட்ட எதிர்பார்க்கறது இல்ல. அல்லாஹ் கேட்கறத ஆசைப்படுறான், மனிதன் அல்லாட்ட என்ன செய்யறது இல்ல, கேட்கறது இல்ல. படைப்பு வெறுக்குது, ஆனா படைப்பிட்ட தான் என்ன செய்யறது, கேட்கறது, எதிர்பார்க்கறது. இப்ப என்ன ஆகுது, என்ன ஆகும்? நரகம். இதுதான் நரகம். நரகம்னா அப்படி பெரிய நெருப்பு இருக்கும், அதுக்குள்ள நெருப்பு சட்டிக்குள்ள போட்டு அல்ல அப்படி வறுப்பான், அது கிடையாது. நீங்க ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் நரகம்தான். டென்ஷன் நரகம் தானே. ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பயங்கர அப்படி கொதிக்கிற இதுல உட்காந்துருக்குறாங்களா இல்லையா? கொதிக்குதா இல்லையா? இது என்னது? இது அதான் நரகம். இப்ப நரகம்னு சொன்னா அப்படியே நெருப்பு குண்டா இருக்கும், அது இல்ல. நம்முடைய கல்வில கொதிக்கக்கூடியது எல்லாம் என்னதான்? நரகம். இப்ப அல்லாவை எதிர்பார்த்தால், அல்லாவை சுக்ரு செய்தால், அல்லாவிடமிருந்து நாம கேட்டால் நமக்கு சொர்க்க வாழ்க்கையுடைய அமைப்பு எல்லாம் சொல்லித்தரோம். நரகத்துக்காக நான் படைச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு தொழுகாதவங்க அப்படின்னா யாருக்குமே ஒன்றும் விளங்காது. அது அல்லாஹ் சொல்லவே இல்லை. அல்லாஹ் தெளிவாக தான் சொல்றான். குரான்ல புரியாத மாதிரிலாம் எதுவும் சொல்லலை, தெளிவாக தான் சொல்றான். நரகத்துக்காக படைச்சிருக்கிறான். காரணம் என்ன? அவங்க இப்படித்தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? உள்ளம் இருக்கும், மனசு இருக்கும், அல்லாஹ் பத்தி அவங்க என்ன செய்யறது இல்லை. காது இருக்கும், கேட்க மாட்டாங்க, கண்ணு இருக்கும், பார்க்க மாட்டாங்க. அதனால் அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். அப்ப யார் அல்லாவை விளங்கி எனக்கு அல்லாஹ் இருக்கிறான் என்ற மன நிறைவு, எனக்கு யார் இருக்கிறான் அப்படின்னாலே ஈமான் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினைச்சாலே அங்க என்ன ஆயிருச்சு? ஈமான் போயிருச்சு. அங்க இருக்கிறது என்ன? குஃபுர், நிராகரிப்பு. யார நிராகரிச்சுட்டாங்க? அல்லாஹ் நிராகரிச்சாச்சு இல்ல. அதுக்கப்புறம் தொழுதா என்ன, நோன்பு வச்சா என்ன, ஹஜ்ஜுக்கு போனா என்ன, என்ன என்ன குட்டிக்காரனை அடிச்சு என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் இல்லை. ஈமான் இருந்தால் எல்லாம் பிரயோஜனமாக ஆகும். ஈமானே விட்டுட்டு எனக்கு யாருமே இல்லை, நான் தனியா இருக்கிறேன், எனக்கு கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, என் மேல அன்பு காட்டுறதுக்கு ஆள் இல்லை, அக்கறை காட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? அல்லாஹ் தஆலா நம்மை அக்கறையோடு கவனித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா சும்மா கவனிக்கல, நம்மை கெடுதல் செய்வதற்காக அல்லாஹ் கவனிக்கவில்லை, கண்காணிக்கவில்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, என்னது அல்லாஹ் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அல்லாஹ் பார்க்குறோம் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? தப்பு செய்யக்கூடாது, ஒழுங்கா இருக்கணும், அல்லாஹ் பிடிச்சி நரகத்தில் போட்டுருவான். அதுக்கு தான் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கானா? என்ன செய்யறான், எங்க போறான், என்ன பண்றான், அப்படியே நோட்டம் விட்டுட்டு இருக்கான். அல்லாஹ் பார்க்கறான நோட்டம் விடுறான்ற மாதிரி எல்லாரும் என்ன செய்யறது? அப்படிதான் சொல்றது, அப்படிதான் கேட்கறது, அப்படிதான் விளங்குறது. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி நோட்டம் விட்டுட்டு பார்க்கல, எப்படி பார்த்துட்டு இருக்கிறான்? தாய் உள்ளத்தோடு. ஒரு தாய் எப்படி குழந்தைய பார்ப்பாலோ, 70 தாயை விட உங்கள் மீது அன்பு கொண்டவன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அக்கறையோடு, நம் மீது அன்போடு, பாசத்தோடு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? நம்மை கண்காணித்து கொண்டு அக்கறையாக ஒரு 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 கோழி
தன்னுடைய குஞ்சுகளை என்ன செய்யறது, அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாக்கிறது மாதிரி அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் அல்லாஹ் பார்க்கறான்னு அர்த்தம். சும்மா என்னது வேடிக்கை பார்க்கறதுக்காக எல்லாம் பார்க்கல. ஒரு போலீஸ்காரன் பார்க்குறான், போலீஸ் பார்க்குறான்பா, போலீஸ்காரன் நிற்கிறாங்கப்பா அப்படின்னா நம்மள்ட்ட இருந்து எதையா பிடுங்களான்னு அவன் நிற்கிறான். அப்படி எல்லாம் நம்மள்ட்ட இருந்து எதாவது பிடுங்கலான்றதுக்காக பார்த்துட்டு இருக்கிறான். எவன்டா மாட்டுவான். அப்படிதான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் உலமாக்களும் பயானம் பண்றாங்க. தக்குவானாலே அப்படிதான், இறை அச்சம். தக்குவானாலே இறை அச்சம். இறை அச்சம் இல்லை, அது என்னது, இறைவனுடைய அக்கறையை விளங்குறது தான் தக்குவா. இறைவன் என் மீது அக்கறையோடு என்ன கவனித்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றது விளங்குறதா என்னது தக்குவாவை தவிர அப்படி பயந்து நடுங்கிறதுக்கு பேர் இல்லை தக்குவா. அப்ப ஈமான், தக்குவா, இஹ்லாஸ் இதெல்லாம் ஒன்னோட ஒன்று இது சேர்ந்தது. ஒன்னை பத்தி பேசினா இன்னொன்று அதுல ஜாயிண்ட் ஆகிக்கிறோம். அப்ப நாம இவ்வளவு பெரிய இந்த உலகத்தில் நாம ஒண்ணுமே இல்லை. நாமளே ஒண்ணு இல்லைன்னா நம்முடைய கவலைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சிரமங்கள் இது எதுவும் என்ன கிடையாது, ஒண்ணுமே இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா நம்மை கவனித்து கொண்டிருக்கிறான். அது மிகப்பெரிய விஷயம். இவ்வளவு பெரிய உலகத்திலும் அற்பமான நம்மை அல்லாஹ் தஆலா அக்கறை எடுத்து ஏதோ போற போக்கில் கவனிக்கல. அல்லாஹ் தஆலா தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அமைப்பு தானே. எல்லாரும் ஒரே இதா, கோழி வளர்க்குறாங்கன்னா தீனி போடும், மொத்தமாக தூக்கி விட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நம்முடைய ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு அணுவாக நம்மை அல்லாஹ் தஆலா கவனித்துக் கொண்டிருக்கு. அது மாதிரி உலகத்தில் யாரும் யாரையும் கவனிக்கவே முடியாது. யாரும் எதையும் கவனிச்சதும் இல்லை, கவனிக்கவும் முடியாது. அதனால தான் அல்லாஹ் வஹ்தஹு, அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு, அவனுக்கு இணையே இல்லை, கூட்டாளியே இல்லை. வணங்குறதுல மட்டும் கூட்டாளி இல்லைன்னு இல்லை, தேவைகளை நிறைவேற்றுவதிலும் அல்லாஹ்வுக்கு கூட்டாளி இல்லை. அப்படி அல்லாஹ் தஆலா அணுவாக நம்மை கவனித்து கொண்டு நம்மை அக்கறை எடுத்து பாதுகாத்து பராமரித்து கொண்டிருக்கிறான். அதை நாம விளங்கி அல்லாஹ்வுக்கு ஒரு ஷுக்ர், நன்றி, மன நிறைவு நமக்கு வேணும். என்ன வேணும்? யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் கவனிக்கலன்னு சொன்னா என்ன ஆகும்? கண்ணை கவனிக்கலன்னா கண்ணு காணாம போயிடும். கண்ணு காணாம போனா நம்முடைய நிலைமை என்ன? அப்படி சிந்திச்சு பார்க்கணும். அதுக்கு தான் நான் மனசை கொடுத்துருக்கேன்றான், கல்பை கொடுத்துருக்கேன்றான். அல்ல சிந்தித்து பார்த்து, கண்ணு இல்லாட்டி என்னுடைய நிலைமை என்ன, காது கேட்காம போச்சு என்னுடைய நிலைமை என்ன. அப்ப அல்லாஹ் என்னுடைய காதை பாதுகாத்து கொண்டு இருக்கு, இத்தனை வருஷமா பாதுகாத்துட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு மனசில் என்ன செய்யணும்? ஷுக்ர். வாயால இல்ல, மனசு நிறையணும். ஒரு தடவை இப்படி கேட்டோம் அப்படி போனோம்னு இல்லை, இதை திரும்ப திரும்ப சிந்தித்து நம்முடைய கல்பு நிறையிற வரைக்கும் கல்பு என்ன செய்யணும்? நிறையணும். அல்லாஹ்வுடைய அந்த அக்கறை, அல்லாஹ் நம்ம மேல கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாசம், அவனுடைய பராமரிப்பு நம்ம மேல எந்த அளவுக்கு அவனுடைய அக்கறை இருக்குது, கண்காணிப்பு இருக்குது, கவனம் இருக்குது, அது நம்முடைய கல்புல நிறையணும். அது வரைக்கும் நாம இதுல முயற்சி செய்யணும்.
அப்படி நிறைஞ்சிட்டா சொர்க்கம், நிறைஞ்சிட்டா அவ்வளோதான். நிறையல அப்படி காத்தோட காத்தா விட்டுட்டோம், நரகம்தான். எல்லாத்தையும் நிறைவாக்கி தருவானா. நம்முடைய கல்வியில் அல்லாஹ்வுடைய அக்கறையும் பாசத்தையும் அல்லாஹ்தாலா விளங்கக்கூடிய கல்வாக ஆக்கி தருவானா. வாழ்க்கையெல்லாம் இதுதான் வேலை, செய்யணும் இந்த வேலையை. தொழுகிறதுனா நம்ம பாடுங்க, தொழுகிறது தானே, போனது தொழுதுட்டு வந்துடுவோம். எல்லாத்தையும் விட இது ரொம்ப பெரிய வேலை. ஆனால் இந்த வேலையை செஞ்சிட்டோம், வாழ்நாள் எல்லாம் சொர்க்கம், கபரிலும் சொர்க்கம், ஆகிரத்திலும் சொர்க்கம். இந்த வேலைக்கு பிரதிபலன் என்னது? அதுக்கு பிறகு முடிவே இல்லாத பிரதிபலன். ஆனா இது இல்லாத வேற எந்த வேலைக்கும் எந்த பிரதிபலனும் கிடையாது. ஈமான் இல்லை, தொழுது என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த வணக்க வழிபாடும் பண்ணிட்டு என்ன கிடையாது, எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த வேலை செய்யறதுக்கு யாரும் தயார் இல்லை. யார் தயார் இருக்கிறா? டைம் இல்லை, டைம் இல்லை, டைம் இல்லை. தொழுகிறதுனா சொல்லுங்க, தொழுதுடலாங்க. நோன்பு வைக்கிறா சொல்லுங்க, நோன்பு வச்சிடலாம். மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. இதுக்கு எனக்கு என்ன இல்லை, டைம் இல்லை. அப்போ எதுக்கு டைம் இல்லை? சொர்க்கத்துக்கு போறதுக்கு டைம் இல்லை. சரி, அப்ப போக நரகத்துக்கு யாரு வேணாம்னா? நரகத்திலே கடங்க. நரகத்துக்கு தனியா போகணும்னு தேவையில்லை. ஏற்கனவே எங்கதான் இருக்குது? நரகத்துக்கு தான் இருக்குது. சொர்க்கத்துக்கு போனா தான் என்ன செய்யணும்? கொஞ்சம் முயற்சி செய்யணும். டைம் இல்லையா? சரி, ரைட், ஓகே, இங்கேயே கடங்க, யார் வேணாம்னா. அதான் எல்லாம் சொல்றேன், உலகதான் நான் படைத்து விட்டேன், நிச்சயமாக படைத்து விட்டேன். மனிதர்கள் ஜனங்கள் அதிகமான பேரை நான் என்ன செய்ய நரகத்திற்கென்றே படைத்து விட்டேன். அப்போ என்ன, எல்லாம் நரகம் தான். முஸ்லிம்களுக்கு என்னைக்குதான் நிம்மதி இருந்திருக்குது? ரசூல்லா காலத்துல நிம்மதியா இருந்தாங்களா? அன்னைக்கே நிம்மதி இல்லை, இன்னைக்கு வந்து நிம்மதி வந்துட போதா? 1400 வருஷத்துல என்னைக்கு நிம்மதியா இருந்திருக்கு? ஆனா யார் இந்த ஈமான் கொள்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக இங்கேயே ஆரம்பித்து விடும் அவருடைய சொர்க்கம். அவங்களுடைய சொர்க்கம் என்ன ஆயிரும்? இங்கேயே ஆரம்பிச்சிடும். எப்போ அவங்க பூர்த்தி செய்யறாங்களோ ஆரம்பிச்சிடும். எப்போ அவர்கள் ஈமானை பூர்த்தி செய்து கல்பில் அல்லாஹ்வை நிரப்பமாக்குகிறார்களோ என்னது? இங்க இருந்து சொர்க்கம் தான். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை பூர்த்தியாகி தருவானாக. மனித இனத்திற்கு அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடிய தௌஃபீக் செய்வானாக. எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா முஸ்லீம், அவ்வளவுதான். அதான் நான் லா இலாஹா சொல்லிட்டேனே முஸ்லீம் ஆயிட்டேன்னா முடிஞ்சு போச்சு கதை. என்ன லா இலாஹா சொல்லிட்டா முஸ்லீம், நான் முஸ்லீம் ஆயிட்டேங்க. அவர் இன்னும் வந்து அவருக்கு தான் ஹிதாயத் கிடைக்கல, இவருக்கு தான் ஹிதாயத் கிடைக்கல. நிறைய பேர் இப்போ வந்து அமெரிக்காவில் நிறைய பேர் முஸ்லீம் ஆகிட்டு இருக்காங்க. என்ன பிரயோஜனம்? அல்லாவுக்கு என்ன? சும்மா பேருக்கு முஸ்லீம் ஆகிட்டு அல்லாவுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன ஆகணும்? அல்லாவை விளங்கக்கூடிய முஸ்லீம் ஆகணும். அது வேற இது வேறன்னு விளங்குதுங்களா? அது ஒரு ஆரம்பம். கலிமா சொல்லி என்ட்ராகிறோம். என்ட்ரானோன்னு முடியல, அதுக்கு பிறகுதான் வேலையே இருக்குது. இந்த வேலையை பூர்த்தி செய்தால்தான் அந்த என்ட்ருக்கு மதிப்பு இருக்குது. என்ட்ரானோட எல்லாம் முடிஞ்சு போச்சா? இல்லையே. பூர்த்தி செய்யலைன்னா என்ட்ரானது வேஸ்ட்ன்றது தான்.
ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.